இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது அக்ஷய பாத்திரம். நான் சொன்னேன்ல, நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, அகோரிகளுக்கு, அந்தணர்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணும். அதுக்கு இந்த அக்ஷய பாத்திரம் உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த 48 நாளும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி நம்பூதிரி ஐயா. சரி, நீங்களும் புறப்படுங்க. போயிட்டு வரேன் ஜாய். சரி, பத்திரமா போயிட்டு நம்பூதிரி சொன்னதை நிறைவேற்றிட்டு வாங்க. இந்த குடும்பத்தோட நன்மைக்காக எல்லாரும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் அஞ்சலிய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் இததான் பண்ணி இருப்பேன். அவன் நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதான் என் வேண்டுது. பாட்டி போயிருக்க விஷயம் நல்லதுதான். ஆனா பாட்டி நல்லபடியா திரும்பி வரணும். அது ஒண்ணுதான் என்னோட வேண்டுதல். நம்பூதிரி ஐயா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சித்தார்த். அது நாங்க இங்கதான் இருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானும் ராணியும் நம்பூதிரிய பார்க்க வந்துகிட்டு இருக்கும் போது யாரோ நம்பூதிரி ரூபத்துல வந்து ராணிய மயக்கமடைய செஞ்சுட்டான். ராணியும் மயங்கிட்டான். ஐயோ! அப்புறம் எந்த இடத்துல இருந்து ராணி என்ன கண்டுபிடிச்சாலோ அதே இடத்துல என்ன குழி தோண்டி புதைச்சிட்டான். அச்சச்சோ! அந்த பக்கமா வந்த நம்பூதிரி தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. நம்பூதிரி ஐயா, நல்லவேளை என்ன காப்பாத்தினீங்க. ரொம்ப நன்றி. என்ன நடந்துச்சு ஜாய்? ஆபத்து உன் பொம்மி அக்காக்கு இல்ல, உனக்கு தான். உங்களை பார்க்க தான் நானும் ராணியும் கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. வா ஜாய், வா, நமக்கு போவோம். அப்போ ராணி, ராணிக்கு என்னாச்சு? அவளை யாரு கடத்திட்டு போனாங்க? ராணி நிறமாசமா வேற இருக்காளே, அவளை கடத்திட்டு போக எப்படிதான் அவங்களுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ, ராணிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. இங்க பாருங்க, நீங்க யாரும் பதட்டப்பட வேணாம். ராணிக்கு சுகப்பிரசவம் ஆகிற வரைக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து கடைசியா சத்தியம் தான் ஜெயிக்கும். அந்த ரிஷி சாமிகள் எங்களை ஆளுக்கு ஒரு திசையா அனுப்பி பாரம்பரிய பொருள் ஒண்ணு கிடைக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. உங்க பாட்டி தீர்த்த யாத்திரை போயிருக்காங்களே தவிர, ஆனா இப்பவும் உங்க கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கான திசையை நோக்கி நீங்க போங்க. சரி, நீங்களுக்கு அந்த பொருள் தென்படும். நீங்களும் போய் பொருளை எடுத்துட்டு வாங்க.